கடவுள்ன்றதே அன்பால இருக்குது. அன்பால எப்படி தேடு அப்படின்னா, இப்போ உன் பாக்கெட்ல ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்கிற, அந்த 1000 ரூபாவை நீ 10 பேருக்கும் கொடுத்தீங்கன்னா 10 பேரை நீ கடவுளா நினைச்சா இது அன்பு. இதுக்கு பேர் யோகத்தால கடவுளை தேடு. உனக்குள்ளவே கடவுளை தேடு. அது யோகத்தால கடவுளை தேடு. அறிவால கடவுளை தேடு. சிந்திச்சு தேடு. எது சரி எது தப்புன்னு சிந்திச்சு தேடு. அந்த அறிவால நீ தேர்ந்தெடுத்து தேடு. அப்படி தேடினா அறிவால கடவுளை தேடு, அன்பால கடவுளை தேடு, யோகத்தால கடவுளை தேடு. இப்படி 3 பாகமா எல்லாமே கடவுளை தேடுற வழிதான் சாமி. யோகத்தால கடவுளை தேடினா உடல் நல்லா இருக்கணும். முதல்ல உடல் சுகம் பெறலனா யோகத்தால கடவுளை தேட முடியாது. உங்கள்கிட்ட பணம் இருக்குது, அந்த பணத்தை கொடுத்து அன்பால கடவுளை தேடு. என் உடல் நல்லா இருக்குது, அதனால நான் யோகத்தால கடவுளை தேடுறேன். இன்னொருத்த எல்லாம் படிச்சு அறிவாளியா இருக்கிறான், அவன் எது சரி எது தப்புன்னு அறிவால கடவுளை எல்லாமே கடவுளை தேடுற வழி தான். 3மே சரியான வழி தான். அவன் வாழ்க்கைக்கு, அவனுடைய உடல் நிலைக்கு, அவனுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி தேடுறான்.